தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தினால் பல ஆயிரம் குடும்பங்கள் விரைவில் பயனடைய போறாங்க. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பார்த்து பார்த்து நன்மை செய்யக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். முதல்வரின் முகவரி என்ற துறையின் கீழே கடந்த 4 வருஷத்துல 2,71,161 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. இது மக்களாட்சியினுடைய மாபெரும் சாதனை. இது மக்கள் தங்களுடைய கோரிக்கைகள் அனுப்பினாதான் நடவடிக்கை இல்லாம கோரிக்கை மனுக்களை அரசாங்கமே மக்களுடைய இருப்பிடத்திற்கு சென்று வாங்கணும்னு நான் நினைச்சு உருவாக்கினது தான் மக்களுடன் முதல்வர் என்கிற அந்த திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 52,083 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டில் வசிக்கிற மாலதி என்ற பெண் பேசினத நீங்க எல்லாம் சமூக வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க. நான் பார்த்தேன். அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் மகன் ஒரு மாற்றுத்திறனாளி, அவனை கவனிச்சுக்கிட்டு நான் வீட்டிலே இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியல, அதனால எனக்கு வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்ய கடன் வழங்கணும்னு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை மனு கொடுத்திருந்தாங்க. மனு கொடுத்த ஒரே மாசத்துல எனக்கு வங்கி மூலமா 25 விழுக்காடு மானியத்தோட கடன் உதவி தரப்பட்டுச்சு. இப்போ வீட்டில் இருந்தபடியே என்னுடைய மகனையும் பார்த்துக்கிட்டு துணிகளையும் வாங்கி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று இந்த மாலதி சொல்லியிருந்தார். இப்படி எத்தனையோ லட்சம் பேர் வாழ்க்கையில் நேரடியா உதவிகளை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஆட்சி தான் நம்ம ஆட்சி. கடந்த 4 ஆண்டுகள் மட்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்த்தெடுத்த ஏராளமான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சில முத்திரை திட்டங்களை மாத்திரம் நான் தலைப்புச் செய்தியா மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைக்கப்பட்டதோடு அங்க 6 ஏக்கர் பரப்பளவில் நீரோற்றோடு கூடிய புதிய பூங்காவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட இருக்கு. செங்கல்பட்டில் 97 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது. மாமல்லபுரத்தில் 74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருது. வரதராஜபுரம் முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 42 கோடி 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுச்சு. நெம்மேலியில கடல் நீரை குடிநீரக்கூடிய திட்டம் 4,276 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருது. மறைமலை நகர்ல புதிய தாவரவியல் பூங்கா, உலக புகழ்பெற்ற லண்டன் கியூ கார்டன் அதோடு சேர்ந்து 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கு. தாம்பரம் அரசு மருத்துவமனையை 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த பணிகள் நடைபெற்று வருது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதிகள் குடுவாஞ்சேரி மற்றும் தாம்பரத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கு. 43 கோடி ரூபாய் செலவில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் மற்றும் அரசு பாதுகாப்பு இல்லம் ஆத்தூர் கிராமத்தில் திறக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு படகு இல்லத்தில் மிதவை உணவகம் பயன்பாட்டில் இருக்கு. நங்கநல்லூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 52 சென்ட் கபரிஸ்தான் அமைச்சர் அன்பரசன் கோரிக்கை ஏற்று அதுவும் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியா ஒரு புதிய அறிவிப்பையை இந்த விழா மூலமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன். அப்படி அறிவிக்கலன்னா அன்பரசன் விடமாட்டார். தொழில்துறையில் முன்னிலையில் இருக்கக்கூடியது செங்கல்பட்டு மாவட்டம். நேற்று கூட அதுக்கான உதாரணமாக நேற்று கூட அடிக்கல் நாட்டின விழா நடந்துச்சு. ஒரே ஆண்டில் அந்த பணிகளை முடிச்சு கோத்ரேஜ் என்ற உற்பத்தி ஆலயத்தை நான் திறந்து வச்சு தான் நேற்றுக்கு போனேன். செங்கல்பட்டு மாவட்டத்தை தொழில் வளர்ச்சி மேலும் ஊக்குவிக்கிற வகையில் செய்யூர்ல
சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் இந்த விழா மூலமாக அறிவிக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க எதை அறிவிச்சாலும் அதெல்லாம் வேகமா அரசாணை ஆகும்.